தமிழ்நாட்டு அளவுல ஏடிஎம்கே கட்சியே தோத்து போனாலும் இந்த தொகுதியில இவர் மட்டும் தோக்க மாட்டாரு. அவர் வேற யாரும் இல்ல, சி விஜயபாஸ்கர் அவர்கள் தான். விராலிமலை தொகுதியில தொடர்ந்து 3 முறை எம்எல்ஏவா வின் பண்ணிருக்காரு. அது மட்டும் இல்லாம 2013 இருந்து 2021 வரை ஹெல்த் மினிஸ்டரா இருந்திருக்காரு. கடினமான சிரமமான கொரோனா காலகட்டத்திலேயே உண்மையாவே திறம்பட செயல்பட்டார்னு மாற்று கட்சிகளே இவரை பாராட்டினாங்க. காளைகளின் காதலனான இவரு 2011 தேர்தல்ல 39,309 வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்கிறாரு. அதே 2016 தேர்தல்ல 8,447 ஓட்டு வித்தியாசத்துல தான் ஜெயிக்கிறாரு. ஆனா 2021 தேர்தல்ல ஏடிஎம்கே ஆட்சியே இழந்தாலும் இவர் போட்டியிட்ட விராலிமலை தொகுதியில 23,598 வாக்கு வித்தியாசத்துல வின் பண்றாரு. விராலிமலை தொகுதியில ஏடிஎம்கே ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் விஜயபாஸ்கர் அவர்கள் தான். சோ வரப்போற 2026 தேர்தலையும் விராலிமலை தொகுதியில விஜயபாஸ்கர் அவர்கள் தான் நிக்க போறதுக்கு அதிக சாத்தியக்கூறுகள் இருக்கு. என்னதான் பலமுனை போட்டி இருந்தாலும் இந்த தொகுதியை பொறுத்தவரை ஏடிஎம்கே கைதான் சற்று மேலோங்கி இருக்கு. மாற்று கட்சிகளான டிஎம்கே, டிவிகே, என்டிகே ஜெயிக்கணும்னா எந்த மாதிரியான தேர்தல் நகர்வுகளை அவங்க நகர்த்தணும்னு உங்க பார்வையை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.